தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த பாடலை நாம் சேர்ந்து உற்சாகமாக கரங்களை தட்டி நம்பிக்கையோடு பாடலாம். போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். இயேசுவை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா இயேசுவை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் தாம் நம்மை காத்ததாலே, நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் தாம் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். இயேசுவை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு முன் சென்றாரே. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. ஆமெனப்பா. முன் சென்றாரே, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். இயேசுவை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரின் பாதையின் ஒளியாய். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரின் பாதையின் ஒளியாய். என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். இயேசுவை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். ஹல்லேலூயா. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்ந்தாலும் முன் சென்றார், கோணலானவர்களை செவையாக்கினார். ஆமென். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் பாரினில் அவர் நம் பாதையின் ஒளியாய் நம்மை நடத்தினார், இம்மட்டும் நம்மை காத்து வந்தார். ஆமென். வெள்ளம் போல நிந்தனைகள் வந்தாலும் மேற்கொள்ள பலனை கொடுத்தார். ஹல்லேலூயா. இந்த தேவனை நாம் கொஞ்ச நேரம் வாய்களை திறந்து ஸ்தோத்தரிப்போமா? பாடலை பாடிக்கொண்டு போவது எளிது. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே, தகுதியில்லாத என் மேல் அப்பா நீர் கிருபையா இறங்குனீரே என்று சத்தத்தை உயர்த்தி எல்லாரும் கொஞ்ச நேரம் ஆண்டவரை துதிப்போமா? நன்றி இயேசுவே, நன்றி தகப்பனே. தேவனே, உம்முடைய கிருபை பெரியது தகப்பனே. நெருக்கப்பட்டும் அப்பா நாங்கள் மடிந்திடாமல் ராஜா உம்மை துதிக்க உம்மை ஸ்தோத்தரிக்க கொடுத்த கிருபைக்காக நன்றி இயேசுவே. எப்பக்கத்திலும் அப்பா
எங்களை நெருக்கினாலும் தகப்பனே, நீர் அப்பா ஜெயம் கொடுத்ததுக்காக நன்றி ராஜா. உனக்கு விரோதமாய் எழும்பும் ஆயுதம் வாய்க்காமல் போகும் என்று சொன்ன தேவனே, எல்லா ஆயுதங்களையும் நிர்மூலமாக்கி போட்டதுக்காக நன்றி தகப்பனே. இந்த நாளை நீர் காண செய்ததுக்காக நன்றி தகப்பனே. காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் தகப்பனே அப்பா, நீர் எங்களுக்கு ஒளியாய் இருந்ததுக்காக நன்றி ராஜா. இயேசுவே, நித்திய தேவனே, சத்திய தேவனே அப்பா, நித்தமும் எங்களோடு நீ இருப்பேன் என்று சொன்னீர் தகப்பனே. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தும் சகல நாட்களிலும் நான் உன்னோடே கூட இருக்கிறேன் என்று சொன்ன தேவனே அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. உடைய கிருபை என்றும் உள்ளது ராஜா. பாடுவோம். வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்தும் வீரன் நெகேமியா ஆவியை அழித்தே திட நம்பிக்கை தைரியம் ஈந்தாரே. ஆமென். இந்த நாட்களிலே நமக்கு விசுவாசம், நம்பிக்கை, தைரியம். ஹல்லேலூயா. நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம், அதை நாம் எவ்வாறு நம்ம செயல்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. மற்றவங்களுக்கு சொல்கிறோம் தைரியமாக இருங்க, நாம் எவ்வாறு தைரியமாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. பாடுவோமா? வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்தும் வீரன் நெகேமியா ஆவியை அழித்தே. வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்தும் வீரன் நெகேமியா ஆவியை அழித்தே திட நம்பிக்கை தைரியம் ஈந்தாரே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. ஹல்லேலூயா. திட நம்பிக்கை தைரியம் ஈந்தாரே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். இயேசுவை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். நித்திய தேவனாம் சத்திய பரந்தான் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே. நித்திய தேவனாம் சத்திய பரந்தாம் நித்தமும் என்னுடன் இருப்பதாலே. அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளதே. Yes, Lord. அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். இயேசுவை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். ஆமென். அடுத்த ஒரு பாடலை பாடுவோம். நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே. நான் உயிருடன் சுகமுடன் இருப்பேன் என்றால் அது தேவ கிருபையே. ஆமென். உணர்ந்து இந்த பாடலை பாடுவோம். நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே. நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே. நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. கிருபையே, தேவ கிருபையே. தேவ கிருபையே, தேவ கிருபையே. கிருபையே, தேவ கிருபையே.
கவலைகளில் கஷ்ட நஷ்டங்களில் துஷ்டனின் கைக்கு விலக்கி காப்பதும் கிருபையே. கண்ணீர் கவலைகளில் கஷ்ட நஷ்டங்களில் துஷ்டனின் கைக்கு விலக்கி காப்பதும் கிருபையே. ஆற்றில் தேற்றி அரவணைத்திடும், ஆற்றில் தேற்றி அரவணைத்திடும் மாபெரும் கிருபையே எங்கள் தேவனின் கிருபையே. மாபெரும் கிருபையே எங்கள் தேவனின் கிருபையே. கிருபையே தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. கிருபையே தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே. நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே. நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மை தாங்கி நடத்திய கிருபை இது. ஹல்லேலூயா. நம்மை தாழ்வில் நினைத்த கிருபை இது. தந்தையும் தாயும் உறவினர்களும் நம்மை கைவிட்ட போதும் நம்மை தூக்கி சுமந்த கிருபை இது. ஹல்லேலூயா. நம்மை நடத்துகிற கிருபை, வியாதியின் நேரத்தில் நம்மை காத்த கிருபை, நமக்கு விடுதலை கொடுத்த கிருபை. சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் அதன் வழியாக நாம் கடந்து செல்ல, சூழ்நிலைகளை மேற்கொண்டு தைரியத்தோடு விசுவாசத்தோடு ஆண்டவரோட பலத்தோடு நம்மளை கடக்க செய்த அந்த கிருபை. ஹல்லேலூயா. கஷ்ட நேரத்திலும் நஷ்டமான நேரத்திலும், ஹல்லேலூயா, கண்ணீர் கவலையிலும் தடைகள் யாவையும் உடைத்து எரிந்து நம்மை தூக்கின கிருபை. ஹல்லேலூயா. சுமந்து கொண்ட கிருபை. இந்த பாடலை பாடுவோம். கிருபை எம்மை சூழ்ந்து கொள்ளும் கிருபை, கர்த்தரில் மகிழ்வோம் களி கூறுவோம். ஹல்லேலூயா. நம்மளுக்கு மகிழ்ச்சி கர்த்தர்கிட்ட மட்டும்தான் இருக்கு. ஆமென். மற்ற மகிழ்ச்சிலாம் டெம்பரரி, ஒரு தற்காலிகமான மகிழ்ச்சி தான். ஆனா ஆண்டவர்கிட்ட, ஆண்டவர் சமூகத்துல, ஆண்டவருடைய பிரசன்னத்துல மட்டும்தான் நம்மளுக்கு நிறைவான மகிழ்ச்சி. ஆமென். ஆறுதல் தேர்தல் எல்லாமே அவர்கிட்ட இருந்தா. ஹல்லேலூயா. இந்த பாடலை உணர்ந்து பாடுவோம். கண்டடைந்தோம் கிருபை. கிருபை
நம்மை சூழ்ந்து கொள்ளும் கிருபை. ஆமென். இன்னும் ஒரு பாடலை பாடுவோம். கிருபை இரக்கம் நிறைந்தவோர் கிருபாசனமா தோன்றிடுதே. கிருபை இதே, தேவ கிருபை இதே. அந்த கிருபை நினைக்கும் பொழுது என் உள்ளம் நன்றியால் பொங்கி வழிகிறது. ஆமென். உங்க உள்ளம் நன்றியால் பொங்கி வழிகிறதா? ஆமென். இப்போ வழி இல்லைன்னா இன்றைக்கு வழிய போகிறது. ஆமென். சூழ்நிலையே பார்த்துட்டு அதே பார்த்து நம்ம மைண்டை ஃபோக்கஸ் பண்ணாதபடி தேவனுடைய கிருபையும் நாம் இன்ற நாளிலிருந்து பார்த்து நாம் பலப்பட வேண்டும். ஹல்லேலூயா. இந்த பாடலை பாடுவோம். கிருபை இரக்கம் நிறைந்தவோ கிருபாசனமா தோன்றிடுதே. கருணம் ஏதும் எங்கிலும் நல்ல சகாயம் பெற்றிட ஏற்றதுவே. கிருபை இரக்கம் நிறைந்தவோ கிருபாசனமா தோன்றிடுதே. கருணம் ஏதும் எங்கிலும் நல்ல சகாயம் பெற்றிட ஏற்றதுவே. கிருபை எங்கேருந்து வருது? கல்வாரி சிலுவையில் ஆண்டவர் நமக்காக சிந்தின அந்த ரத்தம், நம்ம அந்த ஜீவனே கொடுத்து நம்மளுக்கு வாங்கியிருக்கார். ஹல்லேலூயா. அவர்கிட்ட இருந்து அந்த கிருபை வருகிறது. ஆமென். நம்மை போல சோதிக்கப்பட்டும் நாதன் ஒரு பாவமும் அற்றவராய் நானும் நம் குறைகள் கண்டுருகும் நல்ல ஆசாரியர் நமக்குண்டு. எத்தனோ குறைகள் இருக்கு, ஆண்டவர் இவ்வளவு குறை இருக்கு போ அப்படின்னு அவளை தள்ளி ஒதுக்குறது இல்ல. அதை கண்டு உருகி இறக்கம் பாராட்டி இந்த குறையில இருந்த பிள்ளையை நான் எப்பெல்லாம் மீட்டெடுத்து அவளை கர்த்தருக்குள்ள நான் எப்படி நடத்தலாம் தான் அவர் இருதயம் வாஞ்சிக்குது. ஹல்லேலூயா. நம்ம குறைகளை கண்டு சோர்ந்து போய் இந்த நாளில் நீங்க வந்திருப்பீர்கள் என்றால் நான் சொல்லுகிறேன், இயேசு நாமத்தில் அந்த குறைகளை மேற்கொள்கிற ஒரு வல்லமை கிருபை ஆண்டவர் இந்த நாளில் தருவாராக. ஆமென். விசுவாசோட இந்த வரியை பாடுவோம். நம்மை போலவே சோதிக்கப்பட்டும் நாதனோர் பாவமும் மற்றவராய் நாளும் நம் குறைகள் கண்டுருகும் நல்ல ஆசாரியர் நமக்குண்டே. நம்மை போலவே சோதிக்கப்பட்டும் நாதனோர் பாவமும் மற்ற
எம்மையே முற்று மூடிய ரட்சிக்க வல்லமையுள்ளவரே, பிதாவண்டை சேரும் சுத்தகட்காய் சதா பரிந்து பேசியேனே போர். இதோ எம்மையே முற்றும் மூடிய ரட்சிக்க வல்லமையுள்ளவரே, கிருபையே பெருகுதே, கல்வாரியில் நின்று பாய்ந்திடுதே. என் உள்ளம் நன்றியால் பொங்கி வழியுதே, என்ன என் பாக்கியமிதே. என் உள்ளம் நன்றியால் பொங்கி வழியுதே, என்ன என் பாக்கியமிதே. ஹல்லேலூயா. மரியாளை பார்த்து தூதர் சொன்னாங்க, கிருபை பெற்றவளே நீ வாழ்க. இன்றைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லுவாரா? கிருபை பெற்றவளே நீ வாழ்க. சகோதரிகளாக நம்ம சேர்ந்து ஆண்டவரை ஆராதிக்க, அவர் நாமத்தை மகிமைப்படுத்த இந்த நாளிலே வந்திருக்கிறோம். நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், கிருபை பெற்றவளே நீ வாழ்க. ஆமென். கிருபை பெற்றவளே நீ வாழ்க. ஹல்லேலூயா. அந்த கிருபை பெற்ற மரியாள் கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு காரியம் என்னன்னா, லூக்கா 2:19 இருக்கு. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். மரியாளோ அந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்திலே வைத்து சிந்தனை பண்ணினாள். ஆமென். எங்க வச்சாங்களாம்? இருதயத்தில் வச்சு சிந்தனை பண்ணிட்டு இருப்பாங்களாம். நம்ம அடிக்கடி அவங்க கிட்ட நான் அட்மையர் பண்ணுற அந்த கேரக்டர், ஷி கெப்ட் எவ்ரி திங் இன் அ ஹார்ட். மெஜாரிட்டியான ஸ்திரீகள் கிட்ட ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னன்னா, நம்ம இருதயத்தில் வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். நிறைய எல்லாத்தையும் சொல்லிடுவோம். அது சொல்லி முடிக்கலைன்னா நம்மளுக்கு மண்டை வெடிக்கிற மாதிரி இருக்கும். இல்லாட்டி ரொம்ப இந்த வாய்க்கு நிறைய வேலைகளை கொடுப்போம். ஆமென். ஆனால் இந்த மரியாள் பாருங்க, எவ்ரி திங் ஷி கெப்ட் இன் அ ஹார்ட். ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு ஒரு கிருபை தருவாராக. ஆமென். இருதயத்திலே வைத்து எப்படி என்ன காரியமாக இருந்தாலும் யார்கிட்டையும் சொல்லாமல், ஆண்டவரே உங்கள் சமூகத்தில் வந்து நான் உங்ககிட்ட மட்டும்தான் சொல்லுவேன். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கலாமா? அல்லேலூயா. மற்றவர்கிட்ட சொல்லாப்புல அவங்க நம்மளுக்காக ஜெபிப்பாங்க, நல்லது. சில பேர் அதை கண்டு பொறாமைப்படுவார்கள், தீமையான காரியங்களை செய்வார்கள். ஸோ மேலானது அவர்கிட்ட மட்டும் சொல்லி இருதயத்திலே வைத்து காத்து கொண்டு இருப்பது தான். ஆமென். ஒரு ஜெபம் பண்ணலாமா? கண்களை மூடி, ஆண்டவரே எனக்கு இந்த கிருபையை தாங்க. ஆண்டவரே, எத்தனோ காரியங்களுக்கு கிருபை தேவை. ஆனால் இந்த நாளிலே எல்லா காரியங்களையும் என் இருதயத்தில் வைத்து ஆண்டவரே உமக்கிட்ட மட்டும் தகப்பனே நான் பேச, நான் சொல்ல, என் விண்ணப்பங்களை ஏறெடுக்க, மனிதர்கள் கிட்ட அல்ல ராஜா, உறவினர்கள் மத்தியில் அல்ல ராஜா, உங்ககிட்ட மட்டும் தகப்பனே நான் பேச உதவி செய்யுங்கன்னு சொல்றீங்களா? கேட்பதற்கு தீவிரமாயும், பேசுவதற்கு பொறுமையாயும், கோபித்துக் கொள்வதற்கு தாமதமாயும் இருங்கள். இதை நாம் எத்தனை பேர் எவ்வளோ நாட்களிலே கடைபிடித்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. குறைவுள்ளவர்களாக எங்கள் மேல் கிருபையா இறங்குங்க ஆண்டவரே. நாங்கள் பேசுவதற்கு பொறுமையா இருக்க கிருபை தாங்க. எல்லாரும் வாய்களை திறந்து இந்த ஜெபத்தை ஏறெடுக்கலாமா? ஆண்டவர் இந்த நாள் ஆண்டவர் அந்த கிருபையை தர வல்லவரா இருக்கிறார். கடந்த நாட்களில் நீங்கள் அதில் குறைவுள்ளவர்களாக இருந்திருக்கலாம். இந்த நாளிலே ஆண்டவர் இந்த கிருபையை நமக்கு தருவாராக. என் வீட்டை கட்டுகிற புத்தியுள்ள ஸ்திரீயாக இருந்து ஆண்டவரே என் நாவுக்கு காவலை வைத்து ஆண்டவரே கேட்பதற்கு தீவிரமாயும், பேசுவதற்கு நான் பொறுமையாயும், டென்ஷன் ஆகிறதுக்கு பொறுமையாகும் தகப்பனே தாமதமாய் இருக்க எனக்கு கிருபை தாங்கன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. இந்த கிருபை யாருக்கு அளிக்கிறாரு? தாழ்மையுள்ளவர்களுக்கு அளிக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் ஒருவேளை நான் எல்லாம் ரைட்டாக தான் இருக்கேன் அப்படின்னு அந்த ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா ஆண்டவர் வந்து வெயிட் பண்ணுறார். என்னால் முடியல ஆண்டவரே, நீங்கள் தான் எனக்கு அந்த கிருபை தாங்கன்னு சொல்லும்போது நம்மளை தாழ்த்துகிறோம். ஹல்லேலூயா. தாழ்மையுள்ளவனுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார். ஹல்லேலூயா. தாழ்மையுள்ளவனிடம்
சொல்லாமா? தங்கிடுதே கிருபை வாழ்நாளெல்லாம் அது போதுமே சுகமுடன் தம்பலனுடன். சொல்றீங்களா? வாழ்நாளெல்லாம் அது போதும் ராஜா. சுகமுடன் பலமுடன் தெளிந்த புத்தியுடன் இருக்கிறதுக்கு உங்க கிருபையை தாங்க தகப்பனே. சேவை செய்ய கிருபை தாருமே, சேவை செய்ய கிருபை தாருமே. தினம் அதிகாலையில் தினம் அதிகாலையில் தேடும் போது கிருபை, தினம் அதிகாலையில் தேடும் போது கிருபை, மனம் தளர்ந்த நேரத்திலும் பலவீன சரீரத்திலும். சொல்றீங்களா? நான் மனம் தளர்ந்து இருக்கும் போது, பலவீனமா இருக்கும் போது ராஜா, அதிகாலையில அப்பா உம்மை தேட உம் சமூகத்துல நான் இருக்க எனக்கு கிருபை தாங்க இருக்கிறீங்களா? போதுமே Yes, Lord. கிருபை தாருமே, போதுமே கிருபை தாருமே. ஸ்தோத்திர ஜபத்தினால் பெருகுதே கிருபை, ஸ்தோத்திர ஜபத்தினால் பெருகுதே கிருபை, ஆத்துமனாய் அந்நியோனே சோர்வின்றி நாளும் வேண்டிடவே, ஆத்துமனாய் கண்ணீரோனே ஆத்ம பாரத்தோடு ராஜா, சோர்வு அடையாம ஜெபிக்க எனக்கு கிருபை தாங்க சொல்றீங்களா? ஜெப ஆவியை இந்த நாளில் எனக்கு ஊற்றுங்க ராஜா. இன்னும் ஜெபிக்க, இன்னும் திறப்பில நான் நிற்க எனக்கு பலனை தாங்க கேட்கிறீங்களா? ஹalleluya. கிருபை தாருமே, தம் கிருபை வேறிதல்லோ என் ஜீவனிலும் அதே, இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே. கேளுங்க. எனக்கு இன்னும் தேவை கிருபை தாருமே, எனக்கு இன்னும் தேவை, எனக்கு இன்னும் தேவை கிருபை தாருமே. அப்படியே எழுந்து நின்று ரெண்டு கைகளை உயர்த்தி, எனக்கு இன்னும் தேவை அப்பா, என் மேல கிருபையா இருக்கிறீங்க, கிருபையை தந்திருக்கீங்க ராஜா. ஆண்டவரே, இந்த பலத்தை, இந்த கிருபை எனக்கு தகப்பனே, இந்த நாள்லயே அப்பா பழையன கடந்தன புதியன புகுந்தன என்று வாசிக்கிறோம். ஒரு புது சிருஷ்டியாக இந்த இடத்திலே விட்டு நான் போகும் பொழுது தகப்பனே, பா என்னை பார்க்கிற உண்மை பார்க்க உதவி செய்யுங்க தகப்பனே. ஆண்டவரே, ஆண்டவரை பார்த்து கேட்குறீங்களா? ஹalleluya ஜீசஸ். கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. சொல்றீங்களா? கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்கு
என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. சொல்றீங்களா? சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. கிருபை கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே ஆசையா மாறாத நல்ல கிருபையே. உங்க அன்பு பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க தயவு பெரியது. ஆசையா உங்க அன்பு பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க தயவு பெரியது. ஹalleluya. உங்க கிருபை இரக்கம் பெரியது ஆண்டவரே. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் பெயர்ந்தாலும் அப்பா உங்க கிருபை அப்பா மாறவே மாறாது தகப்பனே. கிருபை அப்பா எங்கள் மேல் அப்பா எப்பொழுதும் அப்பா இருக்கிறதுக்காக நன்றி தகப்பனே. இந்த நாளில் எங்களை உயிர்ப்பித்ததுக்காக நன்றி தகப்பனே. உன்கிட்ட சேர்த்ததுக்காக நன்றி தகப்பனே. நன்றி 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 ஆண்டவரே. நீரே மகிமைப்படுவீராக. ஆமேன்.